ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் பக்தர்கள் என்னிடம் வந்து கண்ணீர் வடிக்கின்றனர். பாபா, என் கடன் சுமை மிகுந்து விட்டது. குடும்பம் அமைதி இழந்துவிட்டது. எப்படி சரியாகும் என்று என்னிடம் கேட்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையுடன் என்னை அழைத்தால் உங்கள் சுமையை நான் சுமந்து கொள்வேன். கடன் என்பது உங்கள் வாழ்வின் சோதனை மட்டுமே. அந்த சோதனை உங்களை வலுவாக ஆக்குவதற்கானது. ஒருபோதும் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ எண்ண வேண்டாம். கடன் வந்தால் அதை குறைக்கக்கூடிய வழிகளையும் உங்களை தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் நான் தருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் மனதில் அச்சத்தை குறைக்க வேண்டும். அச்சம் இருந்தால் பிரச்சனை இன்னும் பெரிதாக தெரியும். நம்பிக்கை இருந்தால் அதை பிரச்சனை சிறிதாகிவிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியம், தர்மம், அன்பு, அமைதி என்ற 4 தூண்களில் நீங்கள் நிலைத்திருந்தால் இந்த கடன் உங்களை விழுங்காது. உங்கள் வீட்டில் இருக்கும்போது சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள். உழைப்பதை தவிர்க்காதீர்கள். உழைப்பதே கடனை குறைக்கும் முதல் மருந்து. உழைப்போடு சேர்ந்து உங்கள் வருமானத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்று கவனியுங்கள். தேவையில்லாத செலவை தவிர்த்தால் கடன் குறையும். தேவையான செலவை மட்டுமே செய்யுங்கள். மீதியை சேமியுங்கள். நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறேன். தர்மம் செய்தால் கடன் குறையும். யாருக்காவது சிறு உதவி செய்தால் அது உங்களின் பிரச்சனையை கரைக்கும். ஏனெனில் நீங்கள் கொடுத்த அன்பு 10 மடங்காக திரும்பி வந்து சேரும். இன்று நீங்கள் பசிக்கு உணவு கொடுத்தால் நாளை உங்களின் கடன் தீரும் வழிகளை நான் திறந்து வைப்பேன். என் குழந்தைகளை, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கடன் பிரச்சனைக்கு உள்ளாகி இருந்தாலும் மனம் உடையாதீர்கள். பாபா, நான் சோதனையை சந்திக்கிறேன், ஆனாலும் நீங்க இருக்கிறீர்கள், நான் தனியாக இல்லை என்று சொல்லுங்கள். அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வலிமை தரும். உங்களின் கண்களில் கண்ணீர் வந்தால் நான் உங்களின் கண்ணீரை துடைப்பேன். உங்களின் வீட்டில் சண்டை வந்தால் நான் அமைதியை ஊற்றுவேன். உங்களின் சுமை அதிகமானால் அந்த சுமையை நானே குறைத்து விடுவேன். ஒரு நாள் வரும், நீங்கள் இன்று அழுகிறீர்கள், நாளை சிரிப்பீர்கள். இன்று நீங்கள் பாபா எப்படி தீரும் என்று கேட்கிறீர்கள். நாளை பாபா, உண்மையிலே நீங்க எங்க வீட்டில் அதிசயம் செய்தீர்கள் என்று சொல்ல போகிறீர்கள். அந்த நாள் தூரத்தில் இல்லை. நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன். நீங்கள் என்னை நம்பி நல்ல வழியில் நடந்தால் கடன் பிரச்சனை ஒரு காற்று போல போய்விடும். என் குழந்தைகளை, எப்போதும் மனதை உயர்த்தி கொள்ளுங்கள். தைரியமாக இருங்கள். சாய்ராம் என்று என் நாமத்தை ஜபம் செய்யுங்கள். அந்த நாமம் உங்களின் மனதை தூய்மையாக்கும். தூய்மையான மனதால் மட்டுமே கடனும் சுமையும் துயரமும் கரைந்து போகும். நீங்கள் என் குழந்தைகள். உங்கள் வாழ்க்கை சுமையை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நான் இருக்க ஒருபோதும் உங்களுக்கு அதை அனுமதிக்க மாட்டேன். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஜெய் சாயிராம். அல்லாஹ் மாலிக்.